ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பாய்சம் சேனல். இன்றைக்கி நம்ம ஷோவில் குலோப் ஜாமுன் எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேசின் எடுத்துக்கிறோம், அதில் தேவையான அளவு சர்க்கரை. இப்போ குலோப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோவாலையும் பண்ணலாம், அதே சமயத்தில் குலோப் ஜாமுன் பவுடர் ரெடிமேட் மிக்ஸ் விற்கிது, அதையும் வாங்கி பண்ணலாம். நாங்கள் வந்து ரெடிமேட் மிக்ஸில் பண்ணோம். ஸோ அதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பான் அந்த பாக்கெட்டுக்கு, அந்த ஒரு பாக்கெட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சர்க்கரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் 2 பாக்கெட் போட்டோம், கிட்டத்தட்ட 2 கிலோ சர்க்கரை போடுறோம். அதுலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்க்கரையில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இது பண்ணணும், அந்த பாகு வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அப்போது சர்க்கரையில் சின்ன சின்ன அழுக்குகள் இருக்க தான் செய்யும், அதெல்லாமே நம்ம எடுப்போம். அந்த ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸ். அது நடந்துகிட்ருக்கிற இந்த சமயத்தில் தண்ணி எவ்வளோ அளவு ஊற்றணும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். ஸோ சர்க்கரையோட கலர் இது மாதிரி தான் மாறும். மீன்வைல் நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு. ஸோ அதில் வந்து அந்த பாகை ஃபஸ்ட்டு வச்சிடணும். பாகை வச்சிங்கன்னா தான் அந்த பாகு சூடாகணும். அது கொதிச்சதுக்கப்புறம் தான் அந்த பதம் கரெக்டாக இருக்கணுங்க, இல்லை கெட்டியாகிடும். அந்த பதம் இருக்கும்போதே நம்ம வந்து பாகில் அந்த குலோப் ஜாமுன் எடுக்கிறத போட்டோம்னா. ஸோ குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கியாச்சு. ஸோ 2 பாக்கெட்டு, அந்த 2 பாக்கெட்டையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அதை வந்து கரெக்டாக சின்ன சின்ன பால்ஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ மாவு பார்த்திங்கன்னா சும்மா பளபளன்னு இருக்குது. ஸோ அதை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நிறைய தண்ணி விடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த குலோப் ஜாமுனை ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த குலோப் ஜாமுன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டெசர்ட்ஸ் அப்படின்னால குலோப் ஜாமுன் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. குலோப் ஜாமுன்லேயே ட்ரை ஜாமுன், மினி ஜாமுன், நிறைய ஜீரா ஊற்றி ஜாமுன் சாப்பிட்ற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இதை பண்ணணும். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். எப்பயுமே இந்த பவுடர் வந்து பதம் பார்க்கும்போது அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். தண்ணியை நிறைய ஊற்றிட்டிங்கன்னா, தண்ணி நிறைய போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது அந்த பதம். ஸோ இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். மாவை நல்லா வந்து சாஃப்ட் பண்ணிடணுங்க, அடித்து சாஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து அந்த பாகு என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். பாகு நல்லா கொதிக்கும் போது இது மாதிரி கலர் வரும். அந்த மேலே வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்துருவோங்க. அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிளியரான பாகோட சூப்பர் கலர் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் ப்ராசஸ் அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பார்க்கவே வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி வெள்ளையாக வருது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து அந்த சர்க்கரையில் இருக்கிற ஒரு சில அழுக்குகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் மேலே எடுத்துடலாம். கொதிக்கும் போது அதெல்லாமே கிளியராகி வந்துடும். அதெல்லாம் எடுத்து தனியாக போட்டுருவோம். வெறும் அந்த ஒரு ஆயில் ஃபீல் கொடுக்குது பார்த்திங்களா சர்க்கரை, அது கரும்புலேருந்து தான் எடுப்பாங்க சர்க்கரை, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃப்ளேவருக்கு வந்துடுங்க. ஆல்மோஸ்ட் அந்த கலர் வந்து அந்த மாதிரி கலர் வந்துடும். இந்த வெள்ளையெல்லாம் எடுத்துருவோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பிளெயின் அந்த கலர் ஒன்று கொடுக்கும். அந்த கலர் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும், ஜீரா கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கிடையில் ஒரு சின்ன சட்டியில் எண்ணெய் ஊற்றிப்போம். நாங்கள் வந்து இந்த குலோப் ஜாமுன் வந்து நீங்கள் நெய்லியும் பண்ணலாம், ஆயில் ஊற்றியும் பண்ணலாம். நாங்கள் ஆயில் ஊற்றி பண்ணுறோம். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் தான் பண்ண போகிறோம். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் கரெக்டாக தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அது வந்து 2 பாக்கெட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக குலோப் ஜாமுன் பால்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது பார்க்க சின்னதாக இருக்குங்க, இது பொரிஞ்சு வரும்போது பெருசாகிடும். ஜீராவில் போட்டு எடுக்கும்போது இன்னும் பெரிய குலோப் ஜாமுனாக இருக்கும். நம்ம பண்ணுறது மீடியம் சைஸ் குலோப் ஜாமுன், ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, மீடியம் சைஸ் ஜாமுன் தான் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது எப்படி அப்படின்னா நீங்கள் திருப்பி விடணும். இது வந்து நல்லா ட்ரையாக தான் இருக்கும், ரோஸ்ட் ஆகி வரும். ஜீராவில் போட்டதுக்கப்புறம் சாஃப்ட் ஆகிடும். அந்த சூடாக சாப்பிட்றதுக்கு பதிலாக நல்ல சூடாக இருந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த குலோப் ஜாமுனோட ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டிஷ் கலர் வருது பார்த்தீங்களா, ரெட்டிஷ் ஆர் கோல்டு கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலர் வந்து ஃபுல்லாக வரணுங்க, வெள்ளையாகவே தெரியக்கூடாது. அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜீராவில் எடுத்து போடணும். ஸோ ஜீரா எப்படி இருக்குது பாருங்கள், ஃபைனலாக இப்படி தான் ஆகிடுங்க ஜீரா. ஸோ அந்த ஜீராவும் ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஸ்டாப் பண்ணியாச்சு. மீன்வைல் இப்போ குலோப் ஜாமுனோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குலோப் ஜாமுன் ரெட்டிஷ் கலர் வந்துட்டுருக்கு, பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை எடுத்து அந்த ஜீராவில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் ஃபீல் ஒன்று கொடுக்கும். அதை தான் நாங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெட்டிஷ் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் அந்த வெள்ளை நிறம் இருக்குது. ஸோ அது போனதுக்கப்புறம் எடுத்து தனியாக அந்த ஜீரா இப்போ எடுப்பாங்க பாருங்கள். இதை அப்படியே எடுத்து அந்த ஜீரா, அந்த சூடாக வச்சு இந்த ஜீரா இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆறி இருக்கும், அதில் எடுத்து இதை போட்டுருவாங்க. அந்த ப்ராசஸ் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஜீரா எடுத்து தனியாக அடுப்புலேருந்து இறக்கி வச்சிட்டோம். ஸோ ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஜீரா வச்சிங்கன்னா கட்டிக்கும், அந்த சக்கரைங்கனால கட்டி ஆகிடும். அதனால் எடுத்து இதில் போட்டணும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, சூடாக தான் இருக்குது ரெண்டுமே. அதை எடுத்து போடும்போது உங்களுக்கு அந்த ஜீரா வந்து அந்த ஜாமுன் உள்ள இறங்கினோன்னே அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு நிறைய தூக்கி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஜீராங்கிறது. குலோப் ஜாமுனுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜீரா தாங்க. இந்த சக்கரை பாகு அப்படி தான் ஜீரான்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் வந்து டேஸ்ட்டை வேறு லெவலில்
ஃப்ளேவரில் கொடுக்கும். இதில் நீங்கள் ஏலக்காய் வேணால் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எதனா எசன்ஸ் வேணாலும் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஜீராவில். அது உங்களோட இஷ்டம். ஒரு சிலர் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ரோஸ் எசன்ஸ் போடணும், அப்படி இல்லைனா வேறு எதனா ஃப்ளேவருக்காக அந்த எசன்ஸ் ஒன்று போடுவாங்க. அதெல்லாம் அவங்க இஷ்டம். நாங்கள் எதுவுமே போடல, நார்மலான ஒரு குலோப் ஜாமுன் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இப்போது. ஸோ எல்லாம் ஒரு செட்டு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் ஃபுல்லும் ஒரு செட்டு போட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது அந்த ஜீராவில், பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே டெம்ப்டிங்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கும்போது. பட்டுன்னு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு சின்ன கப்பில் போட்டு எடுத்து சாப்பிட்டேன். நீங்களும் இதே மாதிரி குலோப் ஜாமுன் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன கப்பில் அழகாக 2 ஜாமுன் எடுத்து போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு சும்மா ஸ்டைலாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். நான் உடனே சாப்பிட்டேன், எனக்கு அது பார்த்தோன்னு டெம்ட் ஆகிடுச்சு, அதனால் சாப்பிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.